இன்றைக்கி நாக்கில் எச்சி விடுற மாதிரி ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது இந்த மீன்லாம் கிடைக்காது. அப்படிப்பட்ட மீன் இது. இதுக்கு பேரே குள்ளக்கண்டன்னு சொல்லுவாங்க. இதோடைய சைஸ் எவ்வளோ தான். இதுக்கு மேலே இது வளராது. இதை க்ளீன் பண்ணுறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இது தேன் மாதிரி இருக்கும் இந்த குழம்பு வச்சா. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் போட்டு தாளிப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2-3 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். அது இந்த குழம்ப இந்த மாதிரி சட்டியில் வச்சு சாப்பிட்ணும். நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்டா தான் இதோடைய ஹைலைட்டு. துடிக்க மீன் பிடிச்சி ஆற்று மீன் பிடிச்சி அதை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாளை விட மறுநாள் சாப்பிட்டா தான் அவ்வளோ ருசியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். இதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். அது மண் சட்டியில் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனும் குழம்பும் பார்த்திங்கன்னா இது தனித்தனியாக மீனெல்லாம் பிரிக்க முடியாது. அப்படியே குழம்பும் மீனும் அப்படியே சொதறிக்கு தான் இருக்கும். இப்போ சாப்பாடு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது மீனோடு தான் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இந்த மீன் அப்படியேப்பட்ட மீன். இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியான மீன் இது. இது சாம்பல் போட்டு தான் நாங்கள் இதை க்ளீன் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்து சட்டியில் போட்டு தலையும் வாலையும் ஃபஸ்ட்டு கிள்ளிட்டு கொத்து சட்டியில் போட்டு உரைச்சி தான் கழுவலாம். இதை அப்போ தான் இதில் இருக்க செதிலெலாம் போகும். உடம்புக்கு ரொம்ப குளுமை தரக்கூடிய மீன் இது. நாட்டு மீனுனாலே நம்மளுக்கு முதல் மரியாதை படம் ஞாபகம் தான் வரும். அதில் ராதிகா மேம் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ருசித்து சாப்பிடுவாங்க அதை. இதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா கட்டியாக ஆயிடுச்சு. இந்த பதத்தில் மீன் அள்ளி வச்சிட வேண்டியதான். வாங்க மீன் எடுத்து குழம்புல போட்டுடலாம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண மீனை குழம்புல அள்ளி போட்டுடலாம். எல்லா மீனுமே போட்டுடலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரில. ஆனால் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் இதோடைய ருசி. நான் முதல்ல சொன்ன மாதிரி மீன் தனியாக குழம்பு தனியாலாம் பிரிக்க முடியாது. மீனும் குழம்பும் சரிசமமாக தான் இருக்கும். அப்படியே அள்ளி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீனுங்க இது. சுட சுட ஆவி பறக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்க.